தொடர் மழை காரணமாக நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை, ஊத்து, காக்காச்சி, நாலுமுக்கு உள்ளிட்ட தேயிலை தோட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் மணிமுத்தாறு அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. நீர்வரத்து குறையும் வரை அருவியை பார்வையிட மட்டுமே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவர் என்றும் வனத்துறை தெரிவித்துள்ளது. நீலகிரி மலையிறையில் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டு 20வது ஆண்டு தொடங்கிய தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நூற்றாண்டு பழமையான மலையிறையில் 2005ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. இன்று 20வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் நிலையில் மலையிறையில் அறக்கட்டளை சார்பில் சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பழங்குடியின மக்கள் பாடல் பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டத்தை திமுக எம்பி கனிமொழி தொடங்கி வைத்தார். முன்னதாக காமராஜர் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு கனிமொழி மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், எதிர்கால தலைமுறையினர் ஆரோக்கியமாக கல்வி பயில இத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதாக கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரியநேந்தல் கிராமத்தில் உள்ள செட்டி ஐயனார் கோயிலில் 37 ஆண்டுகளுக்கு பிறகு குதிரை எடுப்பு திருவிழா நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க குதிரை சிலைகளை ஆண்கள் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து ஐயனாருக்கு 16 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே கோலம்பாக்கத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாமக்கல் அருகே விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிப்காட் அமைக்கும் பகுதியில் நீர்நிலைகளை அடையாளம் காட்டாமல் வருவாய்த்துறையினர் கருத்துரு அனுப்பியதாக வளையப்பட்டி, பரளி, புதுப்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் விவசாய முன்னேற்ற கழகத்தினர் இது தொடர்பாக மனுவை குறைதீர் கூட்டத்தில் அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே இடமாற்றம் செய்யப்படும் டாஸ்மாக் கடையை தங்கள் பகுதியில் திறக்கக்கூடாது என கூறி பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதியில் டாஸ்மாக் திறக்கப்படக்கூடாது என வட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். பெண்கள், குழந்தைகளின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அமையும் என்பதால் டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடாது என கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிக்கூடத்து ஸ்கூல் வேனு வர வேலைக்கு போகிறீங்க எல்லாரும் இறங்கி இந்த வழியை நடந்து போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. அத்தனை குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். 3 மாத ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி 30க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் வழங்கவும், பணியை நிரந்தரம் செய்து ஒவ்வொரு மாதமும் தவறாமல் ஊதியம் வழங்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சாலையில் கால்நடைகளை விடுபவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானவேல் ராவ் தெரிவித்துள்ளார். நெல்லையின் பொறுப்பு மேயராக உள்ள ராஜு தலைமையில் மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது. 45க்கும் மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் 192 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது
மாநகராட்சி ஆணையர் நாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான பணிகளை உடனடியாக மேற்கொள்ள முடியாது எனவும், சாலைகளில் மாடுகளை விடும் உரிமையாளர்களுக்கு முதல் முறை 5000 ரூபாயும், இரண்டாவது முறை 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தார். இதே நிலை நீடித்தால் உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இல்லத்தரசிகள் சுயதொழில் கற்கும் வகையில் சென்னை அயப்பாக்கத்தில் மகளிருக்கான தொழிற்பயிற்சி கூடம் திறக்கப்பட்டது. இதில் அழகு கலை, தையல் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு சுயதொழில் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன. ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பயிற்சி கூடத்தை மதுரவாயல் எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி ரிப்பன் தொட்டி தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி காவல் நிலைய ஆய்வாளர் ராஜாவை ஆயுதப்படைக்கு மாற்றி எஸ்பி மணிவண்ணன் உத்தரவிட்டுள்ளார். வழக்கு விசாரணையில் தொய்வு, பணியில் கவனக்குறைவு, சத்துவாச்சாரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிப்பு உள்ளிட்ட புகார்களின் பேரில் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுத்து எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மது அருந்துவோரின் கூடாரமாக மாறி வருகிறது. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 700 மாணவர்கள் பயிலும் அந்த பள்ளி வளாகம் இரவு நேரத்தில் மது அருந்துவோரின் கூடாரமாக மாறியுள்ளது. வார விடுமுறை முடிந்து திங்கட்கிழமை பள்ளி திறக்கப்பட்ட நிலையில் மது பாட்டில்கள் உடைத்தும் முழுதாகவும் கிடந்து முகச்சுளிப்பை ஏற்படுத்தியது. பள்ளிக்கு காவலர் இல்லாத நிலையில் சமூக விரோத செயலில் ஈடுபடுபவர்கள் மீது தலைமை ஆசிரியர் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகே உள்ள ஆக்கிரமிப்பில் இருந்த நீர்வள ஆதாரத்துறைக்கு சொந்தமான 4.5 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது. கூகலூர் சக்கரப்பாளையத்தில் கீழ்பவானி வாய்க்கால் பகுதியில் 4.5 ஏக்கர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் கடைமடை வரை தண்ணீர் கொண்டு செல்ல இயலவில்லை. இந்நிலையில் வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசாணை வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் உதவியுடன் நிலம் அளவீடு செய்யப்பட்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கால அவகாசம் அளிக்கப்பட்டது. நோட்டீஸ் வழங்கியும் 10 வீடுகள் காலி செய்யப்படாததால் வருவாய் மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் 10 வீடுகளையும் பொக்லைன் உதவியுடன் இடித்து அகற்றினர். மேலும் சக்கரப்பாளையம் கிளை வாய்க்காலில் இருந்த ஆக்கிரமிப்பும் மீட்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி வனப்பகுதியில் நாள்தோறும் தேடி வரும் யானைக்கு அரசு பேருந்து ஓட்டுநர் டாடா காண்பித்து வருகிறார். சத்தியமங்கலத்திலிருந்து தாளவாடிக்கு இயக்கப்படும் அரசு பேருந்தில் குமரேசன் என்பவர் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். நாள்தோறும் குமிட்டாபுரம் வனச்சாலையில் நிற்கும் ஒற்றை ஆண் யானைக்கு ஓட்டுநர் குமரேசன் டாடா காண்பித்து செல்கிறார். ஒற்றை ஆண் யானையும் தினமும் அரசு பேருந்து வரும் வரை அங்கேயே காத்திருந்து ஓட்டுநர் குமரேசன் டாடா காண்பித்த பிறகு மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்று விடுகிறது. சத்தியமங்கலத்திலிருந்து புறப்பட்ட அரசு பேருந்து குமிட்டாபுரம் சாலையில் சென்றபோது வழக்கம்போல் நின்றிருந்த யானைக்கு ஓட்டுநர் டாடா காட்டினார். இந்த பேருந்தில் நாள்தோறும் செல்லும் பயணிகள் ஒற்றை ஆண் யானையை லக்கி எலிபென்ட் என அழைக்கின்றனர். நாள்தோறும் யானையை பார்த்து செல்வதால் பிரச்சனை இல்லாமல் ராசியான பயணமாக அமைவதாக தாளவாடியைச் சேர்ந்த வேலுச்சாமி என்பவர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு அருகே பழமையான சிவன் கோயிலை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். ஆயிலவாடி கிராமத்தில் ஏரிக்கரையை ஒட்டி சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஆலவாய் சுந்தரேஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த கோயிலின் மேல் பகுதி முழுவதும் ஏரிக்கரை அமைக்க மண் கொட்டப்பட்டு மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கோயிலை மூடியுள்ள மண்ணை அகற்றி சீரமைக்கும் பணியில் கிராம மக்களை முன்னின்று ஈடுபட்டனர். இது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் வெளியானது. இந்நிலையில் எம்பி தரணிவேந்தன், எம்எல்ஏ அம்பேத்குமார் ஆகியோர் கோயிலை நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் கோயிலை புனரமைக்க உடனே நடவடிக்கை எடுப்பதாகவும் நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் ஆயிலவாடி கிராம மக்களிடம் இருவரும் உறுதியளித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தொடர் மழையால் கூழாங்கல் ஆறு மற்றும் நடுமலை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் ஆற்றுப் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் வெள்ளமலை செல்லும் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஏரியில் வாராங்கற்களை கொட்டி ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேவனூரில் உள்ள தாங்கல் ஏரியில் நடராஜன் என்பவர் பெரிய அளவிலான வாராங்கற்களை கொட்டியுள்ளதால் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணிகள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை முன்பு SRMU தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ரயில்வே துறையை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது, ரயில்வே தொழிலாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தக் கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இடையாத்தி, பசுக்காரன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் சீரமைக்கப்படாமல் உள்ளதாகவும் கடந்த 10 ஆண்டுகளாக குடிநீர் வசதி இல்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இன்னும் ஒரு வாரத்தில் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தெரிவித்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி திருபுவனை அருகே கொத்தபுரிநத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை கண்டித்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் ஆங்கிலம் மற்றும் கணித ஆசிரியர் இல்லாததால் மாணவர்கள் சிரமமடைந்தனர். இதுகுறித்து மாணவர்களின் பெற்றோர்கள் கடந்த ஆண்டு முதல் தொடர்ந்து புகார் அளித்தும் ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததால் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி வாயில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் முதன்மை கல்வி அலுவலர் மோகன் மற்றும் அதிகாரிகள் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர் என உறுதி அளித்ததை அடுத்து மாணவர்கள் வகுப்புகளுக்கு சென்றனர். ஈரோடு அருகே பிற்படுத்தப்பட்டோர் விடுதியில் சமையலர்கள் இல்லாத காரணத்தால் மாணவர்களே சமைத்து உண்ணும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மொடக்குறிச்சியை அடுத்துள்ள வேளம்பாளையத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர். இங்குள்ள சமையலர் வேறு விடுதிக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டதால் மாணவர்களே சமைத்து உண்ணும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கல்லூரிக்கு நேரத்திற்கு செல்ல முடியாமலும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பு வழங்க கோரி கிராம மக்கள் 5வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 5 குன்னு சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளால் இப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 4 நாட்களாக மக்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் நிலையில் அடுத்த கட்டமாக 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பக்கிங்காம் கால்வாயில் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள தடுப்பு கரை பணியை உடனே தொடங்க வேண்டும், தடுப்பணைக்கு வரும் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என வலியுறுத்தி வண்டிப்பாளையம், நடுக்குப்பம், கிளாப்பாக்கம், ஆத்திக்குப்பம், அனுமந்தை, காளியாங்குப்பம் உட்பட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வட்டாட்சியரிடம் அளித்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆந்திரா முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா அவரது கணவருடன் சுவாமி தரிசனம் செய்தார். மூலவர், சண்முகர், வள்ளி தெய்வானை, தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட தெய்வங்களை அவர்கள் தரிசித்தனர். தரிசனம் முடித்து வெளியே வந்த பின்னர் ரசிகர்கள் ரோஜாவுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மேட்டூர் அனல்மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சாம்பல் நீர் கிராம சாலையில் சூழ்ந்திருப்பதால் மயானத்திற்கு செல்லக்கூட வழியில்லாமல் தவிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 600 மெகாவாட் அனல்மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவுநீர் ஏரியில் தேக்கப்படாமல் அதனை பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில் வெளியேற்றி வருவதாக சின்னக்காவூர் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தற்போது மண்சாலை சாம்பல் கழிவுநீர் ஓடையாக மாறியுள்ளது. அப்பகுதியில் உள்ள மயானத்திற்கு சடலத்தை எடுத்துச் செல்பவர்கள் அங்குள்ள சாம்பல் நீரில் நடந்தபடியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இதனால் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது.
கருமலை கூடலில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் சுமார் 500 ஆண்கள் பங்கேற்றனர். எடை அடிப்படையில் 22 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் போட்டியாளர்கள் தங்களது உடல் கட்டுடலை வெளிப்படுத்தி அசத்தினர். ஒவ்வொரு எடை பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த வெற்றியாளர்களுக்கு பதக்கம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இன்டர்நேஷனல் சின்கோ கான் கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. வயது மற்றும் எடை பிரிவுகளின் கீழ் போட்டி நடைபெற்ற நிலையில் 3 செயல்முறைகளில் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். திருச்சி திருவெரும்பூர் பகுதியில் அமையவுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கான இடத்தில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார். திருவெரும்பூர் சட்டமன்ற அலுவலகத்தின் அருகே புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக 30 மீட்டர் அகலமும் 128 மீட்டர் நீளமும் கொண்ட சுமார் 94 சென்ட் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலையம் அமையவுள்ள இடத்தினை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். மறைந்த கம்யூனிஸ்ட் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான சங்கரையாவின் 103வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செய்யப்பட்டது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு பேரணியாக சென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், அமைச்சர் தாமோ அன்பரசன், எம்எல்ஏ கருணாநிதி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செய்தனர். தேனி மாவட்டம் தென்பழனி சோதனை சாவடியில் வனக்காவலர்களை தாக்கிய புகாரில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மாலை 6 மணிக்கு மேல் மேகமலைக்கு செல்ல அனுமதி இல்லாத நிலையில் அத்துமீறிய 3 தடுத்துள்ளனர். அவர்கள் இரும்பு கம்பியால் தாக்கியதில் வனக்காவலர் சிகிச்சையில் உள்ளார். தாக்குதல் நடத்திய முத்துதேவன்பட்டி சதீஷ்குமார், செல்வம், சிவா உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டனர். 4 பேர் தப்பி ஓடியுள்ளனர். சேலம் மாவட்டம் அம்மாபேட்டை அருகே உள்ள குமரகிரி ஏரியில் விரைவில் பரிசல் சவாரி தொடங்கப்படும் என்று மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். குமரகிரி ஏரியை சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியின் கரைகள் பலப்படுத்தப்பட்டு நடைபயிற்சி பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அதனை மேயர் ராமச்சந்திரன் பரிசலில் சென்று ஆய்வு செய்தார். இதனையடுத்து கரைகளை சுற்றி கண்காணிப்பு கேமரா அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் தெரிவித்துள்ளார். நீலகிரியில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் தொடர்ந்து காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. அவலாஞ்சி, உதகை, தேவாலா போன்ற பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தேவாலாவில் 72 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. உதகையில் 22.6 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விளைநிலத்திற்குள் புகுந்த யானைகள் அங்கிருந்த மரங்களை சேதப்படுத்தின. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பண்டாரப்பாறை, கன்னிமார் கோயில், கல்லாத்துக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 250 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக இந்த பகுதிகளுக்குள் கூட்டமாக வரும் யானைகள் அங்கிருந்த தென்னை, பலா, வாழை உள்ளிட்ட மரங்களை சேதப்படுத்தின. மேலும் வன விலங்குகள் வருவதை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட வேலி மற்றும் தண்ணீர் குழாய்களையும் யானைகள் உடைத்துள்ளன. இதுவரை 500க்கும் மேற்பட்ட மரங்களை யானைகள் சேதப்படுத்தியுள்ளதாகவும் இதனால் சுமார் 5 லட்சம் ரூபாய்க்கும் மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். இதே நிலை நீடித்தால் விவசாயம் செய்வது கேள்விக்குறியாகும் அபாயம் இருப்பதால் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க அகழி வெட்டி தங்களை பாதுகாக்குமாறு விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர்.